மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சேலம் மாவட்ட தலைவர் சகோதரர் பார்த்திபன் அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் பொருளாளர் திரு வெங்கட்ராமன் அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை நிலை செயலாளர் திரு ராஜசேகர் அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் சகோதரி திருமதி தாகிரா பான் அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கும் திரு ஐயாநாதன் அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திரு ராஜ்மோகன் அவர்களே, மற்றும் தளபதி நெஞ்சில் கொடியிருக்கும் தோழர்களே, மாவட்ட தலைவர்களே, அணி தலைவர்களே, மகளிர் அணி தலைவிகளே மற்றும் ஒன்றியம் நகரம் உங்கள் அனைவருக்கும் தளபதி சார்பாக என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வாரம் தளபதியின் வெற்றி மாநாட்டில் தளபதி உங்களை சந்திக்க இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் மனமாற நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் பயிலரங்கம் இன்று நாம் நடத்த இருக்கிறோம். அதற்காக சிறப்பு அழைப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள். இதுல நாம் தளபதி அவர்களுடைய சொல்லுக்கு இணங்க இங்க எல்லோரும் நம்ம இருக்கிறோம். முதல்ல நம்ம ரசிகர் மன்றமாக இருந்தோம், அடுத்து நற்பணி மன்றமாக இருந்தோம், அதற்கு அடுத்து மக்கள் இயக்கமாக இருந்தோம். இன்று அரசியல் தமிழக வெற்றி கழகமாக நம்ம தலைவர் அவர்கள் அரசியலை ஆரம்பித்திருக்கிறார். அவருடைய கடினமான உழைப்பால் இன்று தமிழக வெற்றி கழகம் எங்கு பார்த்தாலும் தளபதியுடைய கொடி பறந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பயிலரங்கத்தில் சில விஷயத்தை ரொம்ப நாள் நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை இந்த நேரத்தில் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இதுதான் இனி வருங்காலங்களில் நாம் பின்தொடரணும். முதல்ல அப்பா அம்மா காலில் தான் நீங்க உழணும், வேறு யாருடைய காலிலும் இனி வருங்காலங்களில் நீங்கள் விழக்கூடாது என்பதை தெல்ல தெளிவாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்க மாவட்ட தலைவர் நம்மளுடைய தலைவர் சேலம் பார்த்திபன் அவர் பாத்தீங்க அப்படின்னா முந்தா நாள்
சாயங்காலம் 5 மணிக்கு தான் சொன்னேன், இத மாதிரி இந்த இடத்துல வந்து கூட்டம் வைக்கிறோம், ஏற்பாடு பண்றீங்களா அப்படின்னு. ஆனா ஒரு 5 நிமிஷம் டைம் அப்படின்னாரு. 5 நிமிஷத்துல ஆனா மண்டபத்துக்கு பணம் கட்டிட்டேன், இந்தாங்க ரிசிப்ட்னு சொல்லி அனுப்பிச்ச ஒரு உன்னதமான ஒரு தொண்டனாக, ஒரு தோழனாக நம்மளுடைய தலைவர் பார்த்திபன் அவர்கள் இருக்கிறார். இன்னைக்கு வர்ற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பேனர், வரவேற்பு, இது எல்லாமே மிக சிறப்பாக இருந்தது. அதில் ஒன்னே ஒன்று, நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படின்னு போட்டிருந்தாரு. தலைவர் எனக்கு பொதுச் செயலாளர் பதவி தான் கொடுத்துருக்கிறாரு. அது நிரந்தரமா இல்லையான்றது எல்லாமே முடிவு பண்ற வேண்டியது நம்ம தலைவர் தளபதி தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். கடைசி காலம் வரைக்கும் நான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவி 5 வருடத்துக்கு வரும் போவும், தளபதியுடைய ரசிகர் என்ற பதவி கடைசி காலம் வரைக்கும் இருக்கும் என்று நான் சொன்னேன். அந்த பதவிதான் இன்று என்னை இந்த இடத்துல தளபதி நிறுத்தியிருக்கிறாரு. அதனால தயவு செய்து பொதுச் செயலாளர் என்றது ஒரு முகவரி தான். எப்படி இந்த கல்யாண மண்டபத்துக்கு ஒரு பேர் இருக்குதோ, ஒரு தெருவுக்கு ஒரு பேர் இருக்குதோ, அதே மாதிரி ஒரு பேர் பொதுச் செயலாளர். எப்பயும் நம்ம எல்லாரும் தளபதிக்கு கீழே தளபதியுடைய தொண்டனாக, தோழனாக கடைசி காலம் வரைக்கும் நாம் இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா காலையில இங்க எப்பயுமே தொண்டரணி பல வருடங்களாக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எப்பயுமே இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிளாக் கார்ட்ஸ் எப்பயுமே வந்து அவர் பார்த்திபன் வந்து வச்சிருப்பாரு. ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா 150 பேர் எந்த நேரமும் சொன்னா போதும், அடுத்த அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் வந்து அசம்பிள் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த மாவட்டத்தை கட்டுக்கோப்பாக திரு சகோதரர் பார்த்திபன் அவர் வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் கரெக்டு தாங்க. எனக்கு இந்த பிளாக் கார்ட்ஸ் அது இது எதுவும் வேணாங்க. நான் உங்களோட ஒருவரா தளபதியோடைய ரசிகரா நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேங்க. அதனால இனி இது மாதிரிலாம் தயவு செய்து எதுவும் பண்ணிடாதீங்க. நான் கடைசி காலம் வரைக்கும் என் காலம் ஃபுல்லா நான் தலைவர் தளபதியோட என் வாழ்நாளத்தை நான் முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால தயவு செய்து என்னை மிகைப்படுத்தியோ இது மாதிரிலாம் தயவு செய்து எதுவும் இனி வரும் காலங்களில், இது பயிலரங்கம் என்பது நாம் அரசியல்ல வந்துட்டோம். நம்மளை எல்லாரும் வந்து இவங்களுக்கு இன்னும் அரசியல் தெரியுமா அப்படியான்றதெல்லாம் நம்மளை பார்த்து தாங்க மற்றவங்க அரசியலே கத்துக்கணும். அப்படிதான் நம்மள தலைவர் அவர் வளர்ந்திருக்கிறாரு. ஏன்னா நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தளபதி தான். தளபதியை தாண்டி நமக்கு வேற எதுவும் இல்லைங்க. அதனால தளபதி தான் நம்மளுடைய முகம், தளபதி தான் நம்மளுடைய முகவரிங்க. எல்லாமே தளபதி தான். நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். எல்லாரும் சில பேர் இப்படின்னா இப்படின்னுட்டுன்னு எதுவும் இல்லைங்க. அவர் இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை நம்ம கூட்டணும் அப்படின்னா மற்றவங்க ஒரு 2 மாசம் ஆகுங்க. நமக்கு தலைவன்ற ஒரு முகத்தை, தலைவன் என்ற அந்த ஒரு பேரை சொன்னாலே போதுங்க. இந்த மாதிரியான ஒரு கூட்டம், அன்பான கூட்டம், இதுதான் தளபதியுடைய குடும்பம். அதனால தயவு செய்து இனி வருங்காலங்களில் நான் எதெல்லாம் சொன்னனோ அது எல்லாமே நீங்க தயவு செய்து கடைபிடிக்கணும் என்பது உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நமது மாநில மாநாட்டுக்காக நடத்தப்படும் பயிலரங்கம் மற்றும் கலந்தாய்வுக்கு வந்திருக்கின்ற தமிழக வெற்றி கழக தோழர்களே, மாநாட்டு குழுக்களாக தலைவர், ஒருங்கிணைப்பாளர்கள், உறுப்பினர்கள் மற்றும் தற்காலிக தொகுதி பொறுப்பாளர்கள் அனைவரையும் வருக வருக என மீண்டும் நான் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் சேலம் மாவட்ட தலைவர் பார்த்திபன் அவர்களுக்கும், அவருடன் இரவு பகல் பாராமல் 2 நாளாக கடினமாக உழைத்த அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும், ஒன்றியம், நகரம், கிளை என்று ஒவ்வொருக்கும் பாராட்டியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி எதற்காக? தமிழக வெற்றி கழகம் முழுமையாக அரசியலமைப்பட்ட கட்சியாக இருக்க வேண்டும். அதுதான் நம் தளபதியின் விருப்பம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய முதல் மாநில மாநாட்டிற்கு வெற்றி கொள்கை திருவிழா என்ற பெயர் வைத்த தளபதி
நம் தோழர்கள் அரசியலை முறையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த பயிலரங்கமும் கலந்தாய்வும் நடத்த சொன்னார். தளபதி எது செய்தாலும் ஒரு காரணத்தோடு தான் செய்வார். அதுதான் நம்ம தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் 1000 அர்த்தம் இருக்கும். நம் தன் தொண்டர்களை யாரும் எந்த வகையிலும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பவர் நம் தலைவர் தளபதி என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்காகத்தான் நமது மாநாட்டுக்கு முன்பாகவே அடிப்படையான சில அரசியல் விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பயிலரங்கம். வந்திருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர்கள் 2 பேரையும் சகோதரர் திரு ஐயாநாதன் அவர்களையும் சகோதரர் திரு ராஜ்மோகன் அவர்களையும் வருக வருக என்று நான் மீண்டும் வரவேற்கிறேன். இவர்கள் 2 பேரும் நமக்கு வழங்கப் போகின்ற கருத்துக்களை கேட்பதற்காகவே உங்களைப் போலவே நானும் ஆவலுடன் காத்திருக்கிறேன். அவர்களுக்கு வழிவிட்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.